ஹை கோட்லாக் இப்போ வந்து பிஹெச்பியில் உள்ள எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ப்ளிட்ஸ் ஸ்ட்ரிங்ன்ட்டு வர ஒரு ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றுது. அதாவது ஸ்ப்ளிட் ஆகிருக்க ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றுது. அதே நேரத்தில் நம்ம இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் ஜாயின்ஸ் அண்ட் அரே இன்டு ஸ்ட்ரிங். அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றுது, இது ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றுது. பேசிக்காக இது ஸ்ப்ளிட் பண்ணுது எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷன், அது இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் ஜாயின் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் பார்க்க போகிறோம். இதே நம்ம இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸஸ் வந்து நம்ம வந்து கிரியேட்டிங் சிஎஸ்வி டேட்டா பண்ணோம். இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோம், யூஸ் கேஸ் நம்பர் 1 பார்ஸ், அதாவது ரீட் பண்ண போகிறோம். சிஎஸ்வி டேட்டாவை இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே சிஎஸ்வி கமா செப்பரேட்டர் வேல்யூஸை ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து exploit function. Imploit function used to create, exploit function used to read. இப்போ பாருங்க, csv and csv டாலர் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படிங்கிறது இது ஒரு csv டேட்டா. நமக்கு அங்கே கொடுத்துருப்பாங்கல்ல கமா செப்பரேட்டட் வேல்யூஸ், அதான் csv. நம்ம இது மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுறது ஒரு அரேவாக ரீட் பண்ணலாம். அது வந்து கிரியேட் பண்ணோம். இது வந்து இப்போ ரீட் பண்ணுறது வந்து எப்படி ரீட் பண்ணோம்னா, ஒரு அரே ஃபார்மேட்குள்ளே போட்டு ரீட் பண்ண முடியும்ல, அதுதான் பேசிக்காக இந்த எக்ஸ்ப்ளோர்ட் வச்சு நம்ம பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், கமா செப்பரேட்டட் அரேவாக மாற்றுறோம். பேசிக்காக தானே ஸ்ட்ரிங்காக இப்போ அரேவாக மாற்றுறோம். பேசிக்காக என்னென்னா, இந்த சிஎஸ்வி டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக வரும், நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அரேவாக மாற்றி அதை நம்ம ரீட் பண்ணுறோம். அரேவாக மாற்றி ஜேசனாக மாற்றோம்ல நிறைய இடத்துல அந்த மாதிரி. csv underscore data. இப்போ echo dollar data. array to string conversion in home user scripts line 10 என்ன தப்பா ஓகே array to string conversion இது வந்து அரேவா மாறிடுச்சு. அரேவை எக்கோ பண்ண முடியாது, வேற டம்ப் பண்ணலாம். டம்ப் அதே தான் சொல்லுது, அரே டு ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுது. அப்போ பிரிண்ட் ஆர் கொடுத்து பார்ப்போம். பிரிண்ட் ஆர் தான் அரே பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர். மார்னிங் லைன் 10ல் இது எரர் காட்டிகிட்டே இருக்கு. டாலர் டேட்டா எக்ஸ்ப்ளோர்ட் கமா சிஎஸ்வி டேட்டா ஸ்ட்ரிங்கை நான் வந்து பார்ஸ் பண்ணி அரேவாக தான் கன்வெர்ட் பண்ணுறேன். சிஎஸ்வி அண்டர்ஸ்கோர் டேட்டா வெயிட்ஸ் நாட் பிரிண்டிங். வெயிட் அ மினிட், வரணுமே. ஆக்சுவலாக இப்போ ஒர்க் ஆகுது, அது ஏன் இப்படி பண்ணிச்சுன்னு தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி டேட்டா அதை நம்ம வந்து பார்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எக்கோ பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கையில் வந்துடுச்சு. இப்போ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சிஎஸ்வி டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு அரேவை யூஸ் பண்ணுவோம் இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷன் மூலியமாக. த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷன். கிரியேட் சிஎஸ்வி டேட்டா கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அடுத்தது வந்து நம்ம அந்த யூஸ் கேஸில் என்ன சொல்லியிருந்தோம், யூஸ் டு கிரியேட் URL query strings அப்படி தானே. இப்போ இங்கே இந்த யூஸ் கேஸஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அந்த URL query string இருக்குல்ல, URL query string அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரீட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்டிங் URL query parameters ரீட் பண்ணுறதுக்கு அதான் அங்கே வந்திருக்க இன்ஃபர்மேஷனை எடுக்க போகிறோம். URL query strings நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, எக்ஸ்ட்ராக்டிங் URL parameters. இப்போ வந்து எப்படின்னா $URL ஈக்குவல் டு நான் ஒரு எக்ஸாம்பிள் URL காப்பி பண்ணி அது போடுறேன்.
யூஆர்எல் ஆக்சுவலாக இதை தான் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அரே வேல்யூஸை பாஸ் பண்ணி இம்ப்ளோட் ஃபங்க்ஷனில். இப்போ இதில் query ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி போட்டு நம்மள்ட்ட இது இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்ஸ் யூஆர்எல். இது யூஆர்எல்லை ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். $URL வேரியபிள் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் PHP URL query அப்படிங்கிறத கால் பண்ணணும். இதை ஒரு நிமிஷம் இதையும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஓகே, அந்த பார்ஸ் யூஆர்எல் என்ன எக்ஸாம்பிள்னா, பார்ஸ் யூஆர்எல் இதான் query, நம்ம ஸ்ட்ரிங் இதான் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிற வேரியபிளுக்குள்ளே இருக்க யூஆர்எல். இது இன்ட் காம்பனண்ட்டுங்கிறது அதில் இருக்க டிஃபால்ட்டு ஃபங்க்ஷன் யூஆர்எல் காம்பனன்ட்ஸ் மெத்தட். அது ஒவ்வொரு பார்ட்டாக நமக்கு எடுத்து கொடுப்போம். அதை பற்றி அதில் உள்ள மெத்தட்ஸ்லாம் நான் காட்டுறேன் என்னென்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், PHP URL ஸ்கீம்ங்கிறது HTTP மட்டும் எடுத்துக்கணும். PHP URL ஹாஸ்ட்டுங்கிறது அந்த ஃபஸ்ட்டு இருக்க example.com அதை ஹாஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கணும். போர்ட்டுங்கிறது நம்ம போர்ட் டிஃபால்ட் போர்ட் எடுத்துக்கணும். URL யூசருங்கிறது அதில் பொறுத்தவரைக்கும் யூசருங்கிற ஸ்ட்ரிங்குள்ளே இருக்க வேல்யூஸ் எடுத்துக்கணும். பாஸ்ங்கிறது பாஸ்வேர்டு எடுத்துக்கணும். பாத்துங்கிறது பார்த்து எடுத்துக்கணும். queryங்கிறத இப்போ அந்த query ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துருக்கதை எடுக்கணும். ஃப்ராக்மெண்ட்டுங்கிறது ஃப்ராக்மெண்ட்ஸாக உடச்சி எடுத்து கொடுக்குறது, அது மட்டும் எனக்கு என்னன்னு தெரில. ஓகே, இதுதான் பேசிக்காக அந்த பார்ஸ் யூஆர்எல். இப்போ இதில் நம்ம query பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த query மட்டும் எனக்கு வந்தால் போதும். ஹாஸ்ட்டு தேவைன்னா ஹாஸ்ட், இது ஸ்கீம் தேவைன்னா இந்த இதை மட்டும் எடுக்கணும்னா ஸ்கீம் யூஸ் பண்ணணும், இங்கே காம்போனண்ட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு தேவை கொரிங்கிறதுனால கொரியை பாஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை வச்சுட்டு எப்படி வந்து எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷனில் அந்த கொரியை இப்போ எடுத்துட்டோம். இப்போ இந்த கொரியை எடுத்துட்டோம்ல, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆம்பர்சன்னை நம்ம எடுத்தாகும். ஸோ அதுக்கு தான் எக்ஸ்எல் ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். $params equal to explode எதை செப்பரேட் பண்ணணும், இதை செப்பரேட் பண்ணணும். queryயை செப்பரேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பிரிண்டர் தான் கொடுக்கணும் பிகாஸ் ஆஃப் அரே பிரிண்டர் params. பாருங்க, ஐடி ஈக்குவல் டு 1, நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படிங்கிற வேல்யூ கீ வேல்யூஸ் வந்துடுச்சு. இப்போ இதை எக்கோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வராது. எக்கோ பண்ணலாம், நம்ம அந்த ஸ்ட்ரிங் கொடுக்காம நேம் எக்கோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் போன தடவை வரலன்னு நினைக்கிறேன். 1 into array to string conversion. எஸ் அது வரல, அரேவை பிரிண்ட் பண்ண முடியல. ஓகே, நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். print or array. தேர்ட் யூஸ் கேஸ் போகலாம். தேர்ட் யூஸ் கேஸ் என்னென்னா, நம்ம ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை நிறைய விஷயங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணல, டேட்டாபேஸ் எரர்ஸ் அந்த மாதிரி பிஹெச்பியில் எரர்ஸ் எல்லாம் வரதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வரும். ஸோ அந்த ஃபைல்ஸை கூட நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இதை ஒரு ரிப்போர்ட்டாக எடுக்கிறதுக்காண்டி இந்த டைத்தில் இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருப்போம்னால எரர் ஃபைல்ஸை பண்ணுறதுக்கு, எரர் ஃபைல்ஸை ப்ராசஸ் பண்ணி பார்க்குறதுக்கு, ஒரு என்ட்ரியாக எடுத்து பார்க்குறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நான் வந்து கேப் போட்டிருக்கேன். லாக் என்ட்ரி கேப், அதாவது இதில் உள்ள விஷயங்கள் கேப்பெல்லாம் செப்பரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து அதாவது இதை அரேவாக ஸ்டோர் பண்ணிடும். கேப் உள்ளதெல்லாம் எடுத்து கேப் உள்ளதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள் என்னென்ன எரர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு அரேக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இதுக்கு ப்ராசஸிங் லாக் ஃபீல்ட்ஸுக்கு யூஸ் ஆகுது எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ்வலி ஸ்ப்ளிட்ஸு, இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ்வலி ஜாயின்ஸ். பை கோட் லாக். வேறு ஏதாச்சும் யூஸ் கேஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.